ஏன்பா பிரபு, நீ எங்க பாத்துட்டு இருக்க? ஆளு நான் இங்க நிக்கிற, நீ அங்க பார்த்து வணக்கம் போடுற. இவருக்கு பார்க்க கண் பார்வை கிடையாது. எதிரிங்க இவர் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அந்த விபத்துல தான் இவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. என்னங்க, இவங்க துளசி செடியை பூஜை பண்றாங்க. நம்ம பண்பாடு தெரிஞ்சவங்க தான், நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாங்க. ஜெகதாப் தாதா உங்களை நம்பி உதவி பண்ணிருக்காரு, அப்போ நானும் உதவி பண்றேன். எங்க கிராமத்துக்கு விருந்தாளிங்க வந்தா அவங்கள சந்தோஷமா வரவேற்போம். என் பேரு மகாதேவ், இது என் பொஞ்சாதி சுந்தரி. பக்கத்துலதான், ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எங்க கிராமம். நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உட்காருங்க. நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி தான் கொடுக்க முடியும். சாப்பிட பழம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொண்டு வரேன். பாருமா, நீங்க தான் எங்க விருந்தாளிங்க. உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நாங்க வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் சாவகாசமா உட்காந்து பேசிக்கலாம். அப்ப போயிட்டு வரோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு சாயந்தரமா வரோம். பாத்தீங்களா சார், மனசார வேண்டிக்கிட்ட கடவுள் நிறைவேற்றுவாருன்னு சொன்னேன்ல. வெறிச்சோடி இருந்த வீட்டுக்கு இப்ப புது கலையே வந்துருச்சு. அவங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லவங்க. என்னங்க, நம்ம சாயந்தரம் திரும்பி வரும்போது தனாவுக்கு மருந்தையும் எடுத்துட்டு வரலாம். ரொம்ப வலியை அனுபவிச்சுட்டு இருக்காரு பாவம். சரி, வா கிளம்பலாம். சீமா, என்னடி போவர துள்ளிக்கிட்டு இருக்க? உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, வாழ வாழ்க்கையை கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் உனக்கு இவ்வளவு தினவட்டா? நீங்க இது வரைக்கும் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு பிளானோட தான் இருப்பீங்க. இல்லைன்னா நான் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, என்ன பத்தி யாரு கவலைப்பட போறாங்க? சரியா சொன்ன நீ. அடியே வெக்கங்கட்ட நாட்டியக்காரி, உன்னை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, புரியுதா? எனக்கு தேவை நீ இல்லடி, அந்த தானாதான் தேவை. தானா சொல்லு சொல்லு சொல்லு, இல்லைன்னா உன்ன. சுதர்ஷன், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? எடு எடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ மிரட்டினா இவ பயந்துடுவா. தனா இருக்கிற இடம் இவளுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா யாராவது இப்படி உருட்டி மிரட்டி கேட்பாங்களா? நல்லா பாசமா கேட்கணும், அன்பை காட்டி கேட்கணும். தேவையில்லாம இவ மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாருக்கும் எதிரி அந்த சுஜாதா தானே. இந்த கலாவதிக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்லாமலே சீமா குட்டிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சுதர்ஷன். அதனால இவன் நிச்சயமா செய்யக்கூடாதது எதையும் செய்யவே மாட்டான். நீ வீணா இவளை பயமுடுத்தாத.
இவ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. இவ கண் எதிரிலேயே இவ காதலன் சுஜாதாவை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். பாவம், இவளுக்கு வலிக்குது. இவளோட வலிய புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு சுதர்ஷன். நீ இங்க பட்டினியோட இருக்க, ஆனா அங்க சுஜாதா அவ கையால தனாவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நீ தனியா தனாவோட ரூம்ல அவன் போட்டோக்கள் மத்தியில உட்கார்ந்து, ஆனா அங்க தனா சுஜாதாவோட இருக்கான். இவ எதுக்காக நம்ம மேல இவ்ளோ இறக்கத்தை காட்டுறான்னு நீ யோசிக்கலாம். உன்னை நான் பலியாட ஆக்குறேன்னு கூட நீ நினைக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உன்னை ஒரு பலியாட ஆக்குனது அந்த தனாதான். கொஞ்சம் யோசி. உன் மேல அவ்வளவு வெறுப்பு வச்சுக்கிட்டு நாள் பூரா உன் கூட எப்படி இருந்தா? உன்னை பயன்படுத்திக்கிட்டான். ஏதாவது சாப்பிட எடுத்துக்க. சுதர்ஷன் மேல கோவமா உனக்கு? ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுதர்ஷன், நீ இதுக்கப்புறம் சீமா ரூம்குள்ள வரவே வரக்கூடாது, சரியா? இங்க இருந்து கிளம்ப. உன்னையும் என்னையும் சந்திக்க வச்சு வாழ்க்கை உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க. வாழ்க்கையில நீ உன்னோட லட்சியத்தை அடையறதுக்கு உனக்கு என்னால உதவி செய்ய முடியும். எனக்கு தெரியும் சீமா, நீ தனாவோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இல்ல? உன்னோட கனவுகளுக்கு அந்த சுஜாதா தடை போட்டிருக்கா. அந்த தடையை என்னால தவிர்க்க முடியும். எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவு, அதுக்கப்புறம் சாப்பிட. இருக்கிறது என்ன அனுப்பியிருக்கா? கலாவுக்கு சமையல் கத்து கொடுக்காது ரொம்ப தப்பா போச்சு. நாச்சிரம்மா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரபுனாவும் சுஜியும் சேர்ந்துதான் இருக்காங்க. கலாவோட அழிவுக்கு நாள் நெருங்கிடுச்சு நாச்சிரம்மா. அதேமா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நாங்க சரியா கவனிக்கலனா பிரபு அப்புறம் எங்க மேல கோவப்படுவோம். சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறி போதில்ல. கலா கையால அனுப்பின சாப்பாட்டை சாப்பிட கூட மனசு வரமாட்டேங்குது மாமா. இது அவ அனுப்பிச்ச சாப்பாடு இல்ல. நாம சாப்பிடுற சாப்பாடு பிரபுவுக்கு சொந்தமானது. அவதான் அனுப்பிச்சானா, அவ நினைச்சான்னா அது அவ பண்ண தப்பு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே சாப்பாடு ஊட்டி விடுறேன்.
இருக்கிறது. அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும். பேசாம வா. சொல்றதே கேட்க சும்மா மாட்டேன். லோட லோடன்னு பேசிக்கிட்டு. என்ன பிரபு? வணக்கம்மா. நாங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க, உள்ள போய் எடுத்து வைக்கலாம். ம், வாங்க. பிரபு, நீங்களும் வாங்க. இருங்க 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 இருங்க, ஒரு நிமிஷம். உட்காருங்க. பிரபு, அது உங்க 2 பேருக்கும் துணி எடுத்துட்டு வந்திருக்கோம். பழசுதான், ஆனா சுத்தமா இருக்கும். இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கோ, உங்களோட மனசும் அவ்வளவு அழகா இருக்கு. சரி போங்க, இத கட்டிட்டு வந்து எங்களுக்கு காமிங்க. போங்க போங்க. அட மகமாயி, எவ்வளவு அழகா இருக்கா இவ. என்னங்க, இந்த துணிமணில இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ரொம்ப நன்றி. உட்காருங்க. உட்காருங்க சார். மெதுவா. உன் புருஷ தனாவுக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கமா. இது ஒரு மருந்து. இந்த காட்டுல இருக்கிற மூலிகைகளால செஞ்சது. இந்த மருந்தை இவர் கண்ணுல போடுங்க, வலி குறைஞ்சிடும். பெரிய பெரிய காயத்தையும் இந்த மருந்து குணப்படுத்திடும். உங்களுக்கு இந்த மூலிகைகள்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் மூலிகையில மருந்து செஞ்சு விற்பாங்க. நாங்க வைத்தியர்கள். இந்த காலத்து ஆளுங்களுக்கு மூலிகை மருந்து மேலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இத தயார் பண்ணுவோம். எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த சொத்து இந்த வைத்தியம் தான். இந்த மூலிகை எல்லாம் அவ்வளவு லேஸ்ல கிடைக்காது. நாங்க அப்படியே காட்டுல சுத்திக்கிட்டு இந்த மூலிகை எல்லாம் தேடுவோம். அப்போ இதெல்லாம் கண்ணில் படும். நாங்க துளசி செடிகளுக்கு அடியில இந்த காட்டு மூலிகையெல்லாம் புதைச்சு வைப்போம். இந்த மண்ணுக்கடியில இருக்கிற நல்ல குணங்கள்லாம் இந்த மூலிகையில ஒட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு அற்புத சக்தி கிடைக்குது. இதைத்தான் நாங்க மருந்தா தயார் பண்றோம். இதால இவர் கண்ணை குணப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியுமா?